எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கிறாரு. முதல்வர் அவர்கள் தான், தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அந்த புது ஃப்ரெண்டு அப்படின்ட்டு ஒரு கிண்டலா பேச்ச ஆரம்பிச்சுட்டு, நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா நீங்க ஏன் கரூர் சம்பவத்துல பழிய ஏன் மேல அபாண்டமா சுமத்துனீங்க அப்படின்ட்டு ஒரு சீரியஸான கேள்வியை கேட்கிறாரு. கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் இன்றைக்கு விஜய பணிய வைக்கிறதுக்கும் அரசியல் பேரத்தை படிய வைக்கிறதுக்குமான ஒரு அரசியல் காய் நகர்த்தலுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா போயிடுச்சு. அப்படித்தான் நினைக்க வேண்டியது இருக்கு. அது சிபிஐட்ட இருக்கு. அது இப்போ யார் மேலே குற்றம் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த கரூரில் நடந்த அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது விஜய்க்காக, விஜயால், விஜயுடைய கட்சியால், விஜய்க்காக அவர் பேசணும் அப்படின்றதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம். அதில் விஜய் பேசுகிறாரு. அவர் பேசும்போது அவர் கண்ணு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடக்குது. இதெல்லாமே விஜயை மையமாக வச்சு இருக்கிறதுனால ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது தார்மீக பொறுப்பை விஜய் ஏற்றுக்கணும் அப்படின்றதான் நம்முடைய கருத்து. இதை வந்து நம்ம குற்றவாளி அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லலைங்க. இந்த நிகழ்வு அவருக்கான நிகழ்வு, அவரால் நடத்தப்பட்ட நிகழ்வு, அவர் பங்கேற்ற நிகழ்வு, அவர் கண்ணு முன்னால நடந்த நிகழ்வு, இவ்வளவும் அவரை மையமாக வச்சு நடந்ததுனால தான் நம்ம இதை சொல்றோம். இதற்கு பொறுப்பை, மாரல் பொறுப்பை, அதாவது தார்மீக பொறுப்பை விஜய் ஏற்றுக்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய தாழ்மையான உறுதியான கருத்து.